பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்தில் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு நம்ம வாகனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து வேறு விதமாக வந்து யோசித்து பண்ணியிருக்காரு. ஒரு விதமான ஒரு யுக்தியை கையாண்டிருக்கார். அது என்ன யுக்தி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஸ்கார்பியோ காரு, அதை வந்து ஒரு புதுவிதமாக சொல்கிறது இல்லை, எனக்கு பார்க்க பிடிச்சிருந்து, சரி அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ என்ன விஷயம்னா, இப்போ அவர் இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரில் வந்து திருட்டு போகிற காரணத்தினால இவர் வச்சிருக்கிறதோ ஸ்கார்பியோ கார், எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு காரு. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் எப்படி வச்சிருக்காருன்னா, நம்ம பழைய காலத்தில் சைக்கிள்லாம் கொண்டு அந்த மின் கம்பத்தில் அப்படி டைப் பண்ணியிருப்போம் தெரியுமா, அதே மாதிரி காரை எப்படிடா மின் கம்பத்தில் டைப் பண்ணுறாரு அப்படின்னு தானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, காருக்கு முன்பக்கத்தில் நம்ம டயர்லாம் பஞ்சர் ஆக்குறதுக்கு போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எல்லாம் வந்து ஃபுல்லாக பேட்ச் மாதிரி ஒட்டி வச்சுருக்காரு. என்ன விஷயம்னா, பூனை இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளை வந்து மேலே ஏறி டாப்பில் உட்காராமல் இருக்க இந்த மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் காரை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு அந்த மின் கம்பத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டை பண்ணி வச்சுருக்காரு. இது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. அதான் என்னுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மீண்டும் இந்த சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.